இன்றைக்கி நம்ம வீட்டில் நூடுல்ஸ் தான். என் ஆத்துக்கார் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனால அவருக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். நான் போட்டு வச்ச நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் அது தனியாக பொங்கல் கொண்டாடிட்டு இருந்துச்சு. நூடுல்ஸ் வந்து அன்ஹெல்தி தான், அடிக்கடி சாப்பிட்ற ஃபுட் கிடையாது. பட் நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாகவும் அதை செஞ்சு சாப்பிட்லாம். அடிக்கடி சாப்பிடக்கூடாது, எப்போயாச்சும் கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடும்போது அது ஹெல்த்தியாக மாறிடும். என்னன்னே தெரியல, நம்ம ஹெல்த்தியாக நிறைய நமக்கு தெரியும், இதெல்லாம் செஞ்சால் ஹெல்தி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி அன்ஹெல்தி, இந்த மாதிரி நூடுல்ஸு, இந்த மாதிரி கடையில் வைக்கிற பொருளெல்லாம் அன்ஹெல்தின்னு தெரிஞ்சாலும் நமக்கு அதில் தான் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். கடைக்கெலாம் எங்கேயாவது போனாலும் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அதாவது கட்டுப்பாடாக இருக்கணும்னு நினைப்போம், பட் எங்கேயாவது போனால் கிரேவிங்ஸை கட்டுப்படுத்தாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். சரி, வயசு இருக்கும்போது தானே சாப்பிட முடியும்னு சொல்லி அப்படியே சொல்லி ஒப்பேற்றி சாப்பிட்டு வந்துடுறது தான். நீங்களும் யாரெல்லாம் அப்படி நினைப்பீங்க, அதுக்கப்புறம் போயிட்டு அன்ஹெல்தியான ஃபுட்டும் தெரிஞ்சும் சாப்பிட்ருவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயாவது சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நம்ம மனசுக்கிட்ட நாமளே சொல்லிக்கிறது தான். ஓகேங்க, நம்ம வந்து சூப்பராக ஒரு நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். அதில் சாஸில் அழகாக ஒரு ஹார்ட்டின் போட்டு என் மாமா கையில் கொண்டு போய் கொடுத்தா வாயெல்லாம் பல்லு தான்.